ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி நீங்கள் மோதகம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். தண்ணி நல்லா சூடாகட்டும். தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ் வந்த பிறகு ஒரு அகலமான பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதை பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். ராகி மாவு பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 200 கிராம் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை இதோட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொதிக்க வச்சுருந்த வெந்நியை இதோடய ஆட் பண்ணிக்கலாம். வெந்நி நல்லா சூடாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு அரிசி மாவில் தான் எல்லாருமே மோதகம் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இன்றைக்கி ராகி மாவில் ட்ரை பண்ணியிருக்கோம். இது பிடிச்சிருந்தா நீ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நம்ம வெந்நி ரொம்ப சூடாக இருந்ததுனால ஃபஸ்ட்டு ஸ்பூனை வச்சு கிண்டி கொடுத்தோம். ஸ்பூனை வச்சு தேவையான அளவுக்கு வெந்நி ஊற்றுனதுக்கு பிறகு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஆறுனது பிறகு நம்ம கையை வச்சு கிண்டி கொடுத்துக்கலாம். இப்போ கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு வெந்நி ஆட் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருந்தால் தான் பார்த்திங்கன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக வரும். வெந்நி ஜாஸ்தி ஆயிராமல் தேவையான அளவுக்கு கரெக்டாக ஊற்றி நீங்கள் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் உருண்டை பிடிக்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இது மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது வாழைப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட செவ்வாழைப்பழம், நேந்திரப்பழம் எந்த பழமாக இருந்தால் எடுத்துக்கலாம். புளிப்பு ஜாஸ்தியாக உள்ள பழம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிடாதீங்க. நான் இன்றைக்கி ஏலக்கி பழம் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏலக்கி பழம் ஒரு 5 பழத்துலேருந்து 6 பழம். ஏன்னா ஏலக்கி பழம் கொஞ்சம் சின்னதாக தானே இருக்கும். அதனால் ஒரு 5 பழத்துலேருந்து 6 பழம் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் நேந்திரப்பழம், செவ்வாழைப்பழம் அப்படின்னா அது கொஞ்சம் பெரிய பழமாக இருக்கும். நீங்கள் 2 பழம் மட்டும் எடுத்தால் போதும். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவி இதோடய ஆட் பண்ணியிருக்கேன். இதை லேசாக வறுத்து விட்டுக்கலாம். ஜஸ்ட் 1 நிமிஷம் மட்டும் வறுத்தாலே போதும். ஓகே, தேங்காய் நல்லா வறுபட்ட பிறகு ரொம்ப செவந்து வறுக்கணும் அப்படிலாம் தேவையில்லை. ஜஸ்ட் 1 நிமிஷம் மட்டும் வறுத்தா போதும். இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். ஏலக்காய் நான் தட்டி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பொடி பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பழத்தையும் இதோடய ஆட் பண்ணிக்கலாம். பழத்தை ஆட் பண்ணிவிட்டு இதில் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நாட்டு சர்க்கரை இல்லைனா நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம் தான். நான் நாட்டு சர்க்கரை இன்றைக்கி சேர்த்துருக்கேன். ஏன்னா ஹெல்த்தியாக செய்கிறதுனால நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிடலாம். வெல்லம் ஆட் பண்ணணுன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் நல்லா பொடி பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி விட்டுட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துகிட்டு அப்புறம் இதோடய ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெல்லத்தில் தூசி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். அதுக்கு பிறகு வழக்கமாக நான் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் 1/4 டம்ளருக்கும் கம்மியாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இதை நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி இந்த மாதிரி விட்டுட்டு கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரும். அந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஏற்கனவே ராகி மாவு பிசைஞ்சு ஊற வச்சுருந்தோம். இதை பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப்பு லேசாக பிசைஞ்சிட்டு அதுக்கு பிறகு நம்ம உருண்டை பிடிச்சி உள்ளங்கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரும். ஏன்னா பார்த்திங்கன்னா ராகி மாவில் செய்கிறதுனால கையில் லைட்டாக ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் உருட்டிக்கோங்க. ஏன்னா மைதா மாவு இல்லைனா கோதுமை மாவில் இந்த மாதிரி பண்ணணுன்னு தேவையில்லை. கையில் எண்ணெய் அப்ளை பண்ணணும் அந்த மாதிரிலாம் தேவையில்லை. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. உள்ளங்கையில் வச்சுட்டு இந்த மாதிரி லேசாக தட்டி விட்டுக்கோங்க. வழக்கமாக ரொட்டிக்கு தட்டுவோம்ல அந்த மாதிரி லேசாக திக்காக தட்டிக்கோங்க. தட்டிட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த பனானாவை இதோடய ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பனானா சேர்த்ததுக்கு பதிலாக நட்ஸ் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கிடலாம்.
ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பனானா ஆட் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம் தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ராகி மாவில் ட்ரை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதை வந்து இந்த மாதிரி மோதகம் ஷேப்புக்கு நல்லா உருட்டிக்கோங்க. அந்த ஸ்டஃபிங் மட்டும் வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இட்லி தட்டில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 7 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இட்லி தட்டில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். இட்லி தட்டில் பார்த்திங்கன்னா லேசாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்காதீங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அவிச்சு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆகிட்டு நான் எடுத்துக்கிட்டுறேன். இந்த ராகி கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா, அதாவது ராகி மோதகம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே சமயத்தில் சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். விநாயகர் சதுர்த்திக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரிசி மாவில் வந்து மோதகம் செஞ்சு வைப்போம். அது வந்து விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே, பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ மீதி இருக்க மாவையும் பார்த்திங்கன்னா நான் இட்லி தட்டில் 2வது வச்சு அவிச்சிக்கிட்டு இருக்கேன். இதையும் பார்த்திங்கன்னா ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அவிச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ராகி மாவில் பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வெந்நீர் நல்லா கொதிக்க வச்சு ஆட் பண்ணி நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் பச்சை தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹார்டாக வரும். நான் சொன்ன மாதிரியே நல்லா வெந்நீர் நல்லா கொதிக்க வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெல்த்தியான மோதகம் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.